Actually, generator voltage என்னவா இருக்கும்? Generator is a device which convert mechanical energy. Mechanical energy என்ன பண்ணுது? Electrical energy convert பண்ணுது. That is a generator. Okay. நாமளா generator voltage வந்து பாத்தீங்கன்னா 6.6 kV 5 ஆல்ரெடி நோட் பண்ணி தான் விட்டுருங்க. எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நோட் பண்ணி விட்டுருங்க. வேணா நோட் பண்ணிங்க, வேணா விட்டுருங்க. 6.6 kV ஜெனரேட் பண்ணுவாங்க. 10.5 11 kV. மோஸ்ட் ஆஃப் த ஜெனரேட்டர் இந்தியாவில் வந்து 11 kV தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஜெனரேஷன் தான். அப்புறம் ஜெனரேட்டர் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. ஸ்டெப் அப் வந்து என்ன பண்ணுவாங்க? இது பிரைமரி டிரான்ஸ்மிஷன், பிரைமரி டிரான்ஸ்மிஷன். எது ஸ்டெப் அப் பண்றாங்க? இங்க பாத்தீங்கன்னா ஜெனரேட் வந்து 11 kV ல இருந்து 110 kV 132 220 kV at generating indoor or outdoor. Outdoor கேள்விப்பட்டீங்களா? Indoor substation, outdoor substation. What is that? Indoor substation inside the building குள்ள இருந்துச்சுன்னா அது indoor substation சொல்லலாம். பட் பண்றல ஒன்னொன்னா வந்து சப்ஸ்டேஷன் தான். 11 kV வந்து 220 kV, 11 kV வந்து 110 kV. அது ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்றல அது எல்லாமே சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா இங்க 110 kV 132 220 kV indoor substation or outdoor substation வச்சுப்பாங்க. To reduce the current in the transmission line and reduce the transmission loss. எதுக்கு வந்து ஸ்டெப் அப் பண்றாங்கன்னா இது என்ன ரீசன் ஸ்டெப் அப் பண்றது? சுதர்சன், ஸ்டெப் அப் ஏன் பண்றோம்? டிரான்ஸ்மிஷன் லாஸ் வந்து குறைக்கிறது. அதுக்கு ஸ்டெப் அப். டிரான்ஸ்மிஷன் லாஸ் வந்து குறைக்கிறது தான் பாத்தீங்கன்னா we can use ஸ்டெப் அப் பண்றது. ஜெனரேட்டர் ப்ரொடியூஸ் ரியல் பவர், ஆக்சுவல் ரியாக்டிவ் பவர். இது ரியல் பவர் ரியாக்டிவ் பவர்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு பவரை வச்சு தான் ஜெனரேட்டரோட ரேட்டிங் சொல்லுவாங்க. ரியல் பவர் வச்சு தான் நம்ம ஜெனரேட்டர் ரேட்டிங் சொல்லுவோம். எவ்வளவு மெகாவாட் ஜெனரேட்டர். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து எவ்வளவு வாட் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? உங்க வீட்டுல எவ்வளவு வாட் பவர் யூஸ் பண்ணிருக்கீங்க தெரியுமா? கால்குலேட் பண்ணீங்களா? எப்படி கால்குலேட் பண்ணீங்க உங்க வீட்டுல எவ்வளவு வாட் வருதுன்ட்டு? வோல்டேஜ் கரண்ட் என்னாச்சு? எனர்ஜி பில்ல பார்த்தா தெரிஞ்சிருமா? உங்க வீட்டுல வந்து இப்ப இதுக்குன்னு ஒரு இன்ஜினியரிங்கே இருக்கு, எஸ்டிமேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. எஸ்டிமேட் பண்றாங்க தெரியும், கேள்விப்பட்டீங்களா? ஏ கிரேட், ஏ சர்டிபிகேட், சி சர்டிபிகேட்லாம் வச்சிருப்பாங்க. டிப்ளமோ ஹோல்டர்லாம் இருந்தாங்கன்னா சி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இபி பர்சனுங்க வந்து ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்கறது. அதாவது இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அந்த பில்டிங் இபி வாங்குறீங்கல்ல, இபி வாங்குறப்ப ஒரு ஏ சர்டிபிகேட் பர்சன் சி சர்டிபிகேட் பர்சன் கிட்ட சைன் வாங்கணும். எதுக்கு சைன் வாங்குறீங்க தெரியுமா? அது இல்லைன்னா நம்ம இபி பர்சன்ல வந்து அதுல ஏஇ இருப்பாரு, ஜேஇ இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து கனெக்ஷன் வந்து செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும். எதுக்கு என்ன செக் பண்றாங்க? என்ன செக் பண்ணுவாங்கன்னா ரூல்ஸ் படி இபிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதாவது இப்ப இந்த சுவிட்ச் போர்ட்லாம் வைக்கிறாங்கல்ல, சுவிட்ச் போர்ட் அது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 1.5 மீட்டர்ஸ்ல வைக்கணும். நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸ்டாகேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒயரிங்கும் வந்து இருக்கக்கூடாது. நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுறப்ப அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுறாங்கல்ல, அவங்களாம் வந்து இபி கனெக்ஷன் வாங்கினாங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் புட் சைன் போடுவாங்க. ஓகேவா? சைன் போடுறப்ப வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அது மோஸ்ட்லி செக் பண்ணோம், பணம் வாங்கிட்டு போட்டுறாங்க. செக் பண்ணிட்டு தான் எல்லாமே பண்ணும். அது இபி, அப்பதான் இபி கனெக்ஷனே கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ள உங்க வீட்டுல எவ்வளவு கிலோவாட் லோட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்க வீட்டுல எவ்வளவு கிலோவாட் லோட் இருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி வேண்டாம் விடுங்க. எப்படி கால்குலேட் பண்ணனா, எத்தனை ஃபேன், எத்தனை டியூப் லைட், எத்தனை மோட்டார், எத்தனை ஃப்ரிட்ஜ், எத்தனை வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் கூட்டிடும். புரியுதா? அது பவரை வச்சுக்கணும். ஃபேனோட வாட் எவ்வளோ? ஃபேனோட வாட் ஒரு 150 இருக்கும், 150 வாட் இருக்கும். அயன் பாக்ஸ் வாட் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1000 வாட் இருக்கும். அது நிறைய கால்குலேஷன் இருக்கா, உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்ல. ஒரு வீட்டோட பவர் கால்குலேட் பண்ணனா எல்லா இதையும் வந்து கால்குலேட் பண்ணும்.
ஓகே, மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோவாட் வரைக்கும் ஒரு அப்ளையன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு வீட்டில் வந்து நீங்க இபி இது இது எடுத்து பாத்துருக்கீங்களா? இபி பில்லு அந்த ஜென்ரேஷன் பாத்துருக்கீங்க, அதில் என்ன போட்டிருக்கும்? 5 கிலோவாட் போட்டுங்க பாத்துறீங்களா? 5 கிலோவாட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஹோம்ல. அதுக்கு மேல போச்சுன்னா பெனால்டி போடுவாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ். 5 கிலோவாட் வரைக்கும் நீங்க வந்து இபி அந்த சாஃப்ட்வேர்ல இபி பே பண்ணுவீங்கல்ல, அந்த போர்ட்டல்லே போய் பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பில், ஹிஸ்டரி ஆஃப் பில்லுன்னு இருக்கும். அதாவது சிங்கிள் பேஸா 3 பேஸான்னு போட்டிருக்கும். பிளஸ் என்ன வாட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், 5 கிலோவாட்டா 10 கிலோவாட், இண்டஸ்ட்ரி பொறுத்து. ஹவுஸ்லாம் வந்து 5 கிலோவாட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 5 கிலோவாட்டுக்கு மேலே போச்சுன்னா பெனால்ட்டி போடுவாங்க. ஓகேவா? 5 கிலோவாட்னா இப்போ ஃபேன் எல்லா லோடையும் கூட்டுறப்ப 5 கிலோவாட்டு கம்மியாக வரும். அப்படி இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க சப்ளை. அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹையர் வேல்யூ ஆஃப் டாரிஃப் போயிடுவாங்க. டாரிஃப்னா தெரியும்ல, டாரிஃப்னா மணிக்கு பே பண்ணுறது, எப்படி பே பண்ணுறது. ஸோ இது ரியல் பவர், ரியாக்டிவ் பவர் இருக்கும், ஜென்ரேட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். வேணா நோட் பண்ணி விட்டுருங்க. Transformer is a static device. Already note பண்ணதா வேணா விட்டுருங்க. Transformer transform power energy from one circuit to another circuit without changing the frequency. Frequency change பண்ணாம transmitter பண்றதான் transformer. The main function of transformer is step up voltage from lower generation level to the higher generation voltage level. Step up னா உங்களுக்கு தெரியும், step up பண்றது. Step down னா voltage வந்து reduce பண்றது. High voltage and low voltage மாத்த step down. When increasing the transmission voltage, current flowing through the grid is decreased. Current voltage increase ஆனா என்ன ஆட்டோமேட்டிக்கா பவர் அந்த சேம். ஓகே, பவர் சேம் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர்ல நீ பிரைமரி சைடு எடுத்தாலும் செகண்டரி சைடு எடுத்தாலும் பவர் சேமா தான் இருக்கும். இப்போ வந்து 1 kV டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துப்பீங்கல்ல லேப்ல, மிஷின்ஸ்ல பார்த்துப்பீங்களா? மிஷின்ஸ்லாம் பண்ணீங்களா இல்லையா? 1 kV டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருக்கேன், KVA போட்டிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் வந்து KVA மென்ஷன் பண்ணுவாங்க. 1 kVA என்ன மீனிங்? பிரைமரி சைடு எடுத்தாலும் 1 kVA இருக்கும், செகண்டரி சைடு எடுத்தாலும் 1 kVA இருக்கும். வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சு என்ன சொன்னேன்? பவர் போத் சைட் சேம், வோல்டேஜ் கரண்ட் மட்டும் தான் மாறும். புரியுதா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. When the increasing transmission voltage, current flowing through the grid is decreased. Voltage increase ஆச்சுன்னா current வந்து decrease ஆகும். Thereby transmission loss வந்து reduce ஆகும். Voltage ஏன் increase பண்றாங்க? Voltage increase ஆச்சுன்னா current வந்து reduce ஆகும். நம்மளே I2R தான் வந்து transmission loss. Iron loss இது ஒரு லாஸ், காப்பர் லாஸ் சொல்லுவாங்க. இது ஒரு லாஸ் வருது, அது டிரான்ஸ்மிஷன் லாஸ். காப்பர் லாஸ் அதெல்லாம் வரல. ஸோ I2R லாஸ் சொல்லுவாங்க. ஐன்றது கரண்ட், கரண்ட் வந்து கம்மியாச்சுன்னா இந்த I2R லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. வோல்டேஜ் ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும், கரண்ட் வந்து குறையும். கரண்ட் குறையிறதுனால I2R லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனால வந்து டிரான்ஸ்மிஷன் லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் என்ன கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வீட்டில் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் என்ன தெரியுமா? சர்க்கியூட் பிரேக்கர் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? சர்க்கியூட் பிரேக்கர், ஃபியூஸ்லாம் வந்து கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் தான். இப்போ கரண்ட் அதிகமாக போச்சு, வோல்டேஜ் அதிகமாக வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஜென்ரேஷன் அதெல்லாம் வந்து சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. சர்க்கியூட் பிரேக்கர்ன்றது ஒன்றும் கிடையாது, பேர்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். என்னது சர்க்கியூட் பிரேக்? சர்க்கியூட் வந்து பிரேக் பண்ணுறது, கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அதுதான் சர்க்கியூட் பிரேக்கர். சிபின்னு சொல்லுவாங்க. ஐசோலேட்டர் சொல்லுவாங்க. சர்க்கியூட் பிரேக்கருக்கு அடுத்தது இதே ஃபங்க்ஷன் தான் இதுவும் பண்ணும். ஐசோலேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சர்க்கியூட் பிரேக்கர் ஓப்பன் பண்ணிட்டு தான் ஐசோலேட்டர் ஓப்பன் பண்ணும். சர்க்கியூட் பிரேக்கரும் ஐசோலேட்டரும் சேம் ஃபங்க்ஷன் தான். என்ன சொல்ல மாதிரி சர்க்கியூட் பிரேக்கர் என்ன பண்ணும்? பிரேக் பண்ணும். இப்போ ஒரு லைன் போயிட்டே இருக்குன்னா அது வந்து கட் பண்ணி விடுறதுக்கு சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. ஐசோலேட்டரும் அதே தான், கட் பண்ணி விடுறதா. ரெண்டுமே வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஐசோலேட்டரும் இருக்கும், சர்க்கியூட் பிரேக்கரும் இருக்கும். சர்க்கியூட் பிரேக்கர் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைவ்ல இருக்க சப்ளை வந்து கட் பண்றதுக்கு சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. சர்க்கியூட் பிரேக்கர் ஓப்பன் பண்ணிட்டு ஐசோலேட்டரையும் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டர் இஸ் placed in substation to isolate the part of the system during maintenance. மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ், இயர்லி மெயின்டெனன்ஸ்,
ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் வரும். ஓகேவா? அது மெயின்டெனன்ஸ் பண்றப்ப ஐசோலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா? இட் கேன் ஆப்ரேட் ஒன்லி டூரிங் ஆன் லோட். ஆன் லோட் கண்டிஷன், so no load condition, isolated switching are provided each side of the circuit breaker. சர்க்யூட் பிரேக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டர் ரெண்டு பக்கமா வச்சிருப்பாங்க. நோ லோட் கண்டிஷன்ல தான் ஐசோலேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லோட் கண்டிஷன்ல we can use சர்க்யூட் பிரேக்கர். ஓகேவா? லோடு நோ லோட்லாம் தெரியுதுல்ல, நோ லோட் என்னடா நோ லோட்னா என்ன? இது லோடா நோ லோட், லோடா நோ லோடா? லோட், அது அந்த ஃபேனு நோ லோட், அவ்வளவுதான். ஆன்ல இருந்துச்சுன்னா அது வந்து லோடு, ஆஃப்ல இருந்துச்சுன்னா நோ லோட். எந்த ஃபேன் இஸ் ஒரு ஒன் டைப் ஆஃப் லோட், டியூப் லைட் இஸ் லோட், எல்லாமே லோடு தான். ஃபேன் ஆன்ல இருந்துச்சுன்னா லோட் ஆக்ட் ஆகும், ஆஃப்ல இருந்துச்சுன்னா லோட் ஆக்ட் ஆகும். நோ லோட் கண்டிஷன்ல தான் வந்து ஐசோலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? அப்புறம் பிரேக் பஸ் பார். பஸ் பார் நான் சொல்றதுதான். பஸ் பார் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிங் நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஒரே மோர் தேன் ஒன் டிரான்ஸ்மிஷன் லைனை கனெக்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால் பஸ் பார். சேம் வோல்டேஜ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க சொன்னல இந்த டயக்ராம் போட்டல, இப்போ இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து இந்த பஸ் பார், இங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், இந்த இடத்துல வந்து பஸ் பார் இருக்கு, இங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், திஸ் இஸ் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், இந்த ஒரு பஸ் பார். இந்த மூணு டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து இந்த ஒரு பெரிய பஸ் பார்ல கனெக்ட் ஆகுது. புரியுதாடா? அப்ப இது என்னது? பஸ் பார். பஸ் பார் ஒரு இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும். இங்க இருக்க வோல்டேஜ், இங்க இருக்க வோல்டேஜ், இங்க இருக்க வோல்டேஜ், அதே வோல்டேஜ் தான் இங்க இருக்கும். புரியுதா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. பஸ் பார் யூஸ் டு கனெக்டிங் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆப்ரேட்டிங் அட் சேம் வோல்டேஜ் எலக்ட்ரிக்கலி. சேம் வோல்டேஜ்ல இருக்கிற லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்றதுதான் பஸ் பார் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் அலுமினியம் ஆர் காப்பர். காப்பர், சரி காப்பர்ல வந்து பண்ணியிருப்பாங்க, அப்படின்னா அலுமினியம் பார் மாதிரி இருக்கும். பார்னா ஒரு ஸ்ட்ரிப், நம்ம இங்க அந்த மிஷின்ஸ் லேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து அந்த பேனல் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பார் ஆங்கிள் ஸ்ட்ரிப் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காப்பர்ல பண்ணிருப்பாங்க, இல்லை அலுமினியம்ல பண்ணிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இதுல வந்து வேரியஸ் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. சிங்கிள் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட், சிங்கிள் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட்னா செக்ஷனலைசேஷன். டபுள் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணா ரிங் பஸ். ரிங் பஸ் சொன்னல, ரிங் பஸ் என்ன சொன்னேன் பார்த்தல, இதான் ரிங் பஸ். இந்த இதுல ஒரு பஸ் பார் இருக்கு, இங்க ஒரு பஸ் பார், இங்க ஒரு பஸ் பார். ரிங் பஸ்ல வந்து யூஸ் பண்ணிருப்பான், ரிங் பஸ் ஸ்கீம். இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட், கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? அது இல்லாம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு இது மட்டும் போறா போதும். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னா என்ன பண்ணும்? supply only large block of power, bulk power substation, very big consumers. இது ஆக்சுவலா கன்சியூமர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, இங்க பிக் கன்சியூமர் கொடுத்துருக்காங்க, கன்சியூமர் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, டிரான்ஸ்மிஷன் பிரைமரி டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸ்டெப் பிரைமரி டிரான்ஸ்மிஷன் என்ன பண்ணுவாங்க? ஸ்டெப் அப் பண்ணிட்டு வர்றது டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. செகண்டரி இனிஷியேஷன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி டிரான்ஸ்மிஷன் இருக்கு. அடுத்தது செகண்டரி டிரான்ஸ்மிஷனுக்கு அடுத்து இருக்கும் சப்ஸ்டேஷன்ல. பிரைமரி டிரான்ஸ்மிஷனுக்கு அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அடுத்தது செகண்டரி டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் வந்து பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ திஸ் ஆர் ஆல் த புக்ஸ். இதுல இந்த புக்லாம் இருக்கும்.